உதகை மலர் கண்காட்சியை தொடங்கி வைப்பதற்காக கோவை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அந்த காட்சியை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது செய்தியாளர்களை சந்திப்பதற்காக அவர் ஆயத்தமாகிறார். நேரலையில் பார்க்கிறோம். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு கடுமையான வறட்சி நிலவுகின்ற இந்த தருணத்தில் மழைநீரை சேமிக்கப்பட என்ற வகையிலே குடிமராமத்து பணி திட்டத்தை துவக்கி முதற்கட்டமாக 100 கோடி ரூபாய் ஒதுக்கி 1519 ஏரிகளில் இன்றைக்கு இந்த குடிமராமத்து பணி நடைபெற்று வருகின்றன. மேலும் 300 கோடி ரூபாய் திட்டத்தில் 2200 ஏரிகள் தூர்வாருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அதோடு விரைவில் மேட்டூர் அணையிலும் தூர் வாரப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த வாரத்திலேயே மேட்டூர் அணை தூர் வாரப்படும். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள பல்வேறு அணைகளிலும் மழை நீரை அதிக அளவிலே சேமிக்கின்ற வகையில் தூர் வாரப்படும் என்ற செய்தியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலமாக இன்றைக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டுகின்றது. அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்சூரன்ஸ் பயிர் இன்சூரன்ஸ் செய்யப்பட்டுகின்றது. பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு நிதி பெற்றுத் தருவதற்கு அரசு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சுமார் 6000 7000 கோடி ரூபாய் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு நிதி உதவி பெறுவதற்கு அரசு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. என்ன கருத்து எனக்கு தெரியல, தெரிஞ்ச பிறகு நான் சொல்றேன். அம்மாவினால 2 முறை முதல்வராக பதவி வழங்கப்பட்ட எனக்கு ஆட்சியில் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்குறேன் அப்படின்றது ஒரு எகத்தாளமானது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். அது எனக்கு தெரியல, நீங்க சொல்றீங்க. நான் பார்த்த பிறகுதான் முழு விவரம் தெரிஞ்ச பிறகுதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். இணைப்பு குறித்த பேச்சுவார்த்தை எந்த அது நடந்துகிட்டு தான் இருக்கு. இணைப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று. ஆமா, இன்றைய தினம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் நேரடியாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்தே நேரடியாக வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்பு கொண்டு மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தை ஆய்வு சென்ற பணி இன்றைக்கு துவங்கப்பட்டுகின்றது. இன்றைய தினம் கோயம்புத்தூர் மாவட்டம், மதுரை மாவட்டம், சேலம் மாவட்டம், திருச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்கு ஆய்வு பணி மேற்கொள்ளப்பட்டுகின்றது. இந்த ஆய்வு பணியில் அந்தந்த மாவட்டத்தில் குடி திட்ட பணி எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, வறட்சியால் எங்காவது குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அதை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டுகின்றது. அதேபோல் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஏதாவது விடுபட்டிருந்தால் அவர்களுக்கும் நிதியுதவி வழங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்தினுடைய பிரச்சனை தலையிட